பல துறவிகள் காவியில உடை அணிஞ்சிருக்காங்க. இந்த காவி நிறத்துக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா? மண்ணு அந்த மாதிரி கலர் நாம என்ன பண்றது? துறவியா இருக்கிறவனு எந்த டையை யூஸ் பண்ணல. துணி கலர் பண்ணிக்கணும்னா செம்மண் எடுத்துட்டு கலர் பண்ணிக்குவான். முக்கியமா கோயிலுக்கு எந்த பெயிண்ட் அடைக்கல, மண் எடுத்து பூச்சிக்கிறோம். இப்ப நீங்க எங்க பார்த்தாலும் ஈசா யோகா மையத்துல எல்லா சேவரெல்லாம் மண்ணு தான், இது பெயிண்ட் கிடையாது. இது மண்ணு பெயிண்டா உபயோகப்படுத்துறதுல, மண்ணு டையா உபயோகப்படுத்துறதுல ஒரு முக்கியமான தன்மை இருக்குது. என்னதுன்னா உடலே மண்ணு தான். நம்ம உடல் நிலை உறுதியா இருக்கணும்னா, மனநிலை உறுதியா இருக்கணும்னா மண்ணு கூட தொடர்பு இருக்கணும், பூமி கூட தொடர்பு இருந்தாதான் அந்த தன்மை வரும். இதுக்கு பலவிதமான கருவி நாம உருவாக்கி இருக்கிறோம். ஒண்ணு நிலத்து மேல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கணும், நிலத்து மேல படுத்துக்கணும். இந்த மாதிரி பண்ணதெல்லாம் இதுக்காக தான். நாம் துணி போட்டாலும் நம்ம துணில மண்ணே இருக்குது எப்பவுமே. இந்த மண்ணு கூட எப்பவுமே நமக்கு தொடர்பு இருக்கும். இப்போ பூமி தாய் கருவுல இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு. பூமி தாய் கருவுல இருக்கிறதுனால நம்ம உடல எப்பவுமே ஒரு புத்துணர்ச்சி நடந்தே இருக்கும். கருவுல இருக்கிறப்போ பெரிய புத்துணர்ச்சி, ஒன்னும் இல்லாத ஒரு 2 செல்லா இருந்தது இவ்வளவு பெரிய உடலா வளர்ந்துருச்சு. அந்த ஒரு புத்துணர்ச்சி நமக்கு எப்பவுமே நடக்கணும்னா நம்ம பூமி தாய் கருவுல இருக்கணும். நம்ம சாப்பாடு உள்ள போட்டுக்கிறோம், இது பூமி தாய் தான், அது மண்ணு தான் சாப்பிட்டுக்கிறோம். மண்ணே நம்ம துணியில இருக்குது, மண்ணே நம்ம செவத்துல இருக்குது. இப்படி வச்சா நம்ம உடலு நம்ம மனம் உறுதியான நிலையில இருக்கும்னு புரிஞ்சு இப்படி பண்ணாங்க. கலரு நம்ம மண் அப்படி கலர் இருக்குது, நாம என்ன பண்றது?